ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பனானா மல்புவா. குலாப் ஜாமுன் மாதிரியே ரொம்ப ஜூஸியாக, சாப்பிட்டதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர். நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக மில்க் மேட் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி பால் பவுடர் சேர்க்காமலும் செய்யலாம். நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்கோம், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. 2 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவு சின்னமன் பவுடர் பட்டை தூள். நீங்கள் சோம்பு தட்டி சோம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு மிக்சர் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழம் 2, நான் சிங்கன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவில் காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுது. நான் 1 கப் அளவில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். முழுதும் தேவைப்படாது, தேவைக்கு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு. எனக்கு 1/2 கப் அளவில் பால் தேவைப்பட்டிருக்கு. மொத்தமாக 1.5 கப் அளவு பால். இதை 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம். பாகு ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் அளவு சர்க்கரை, 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர், 1.5 கப் அளவு தண்ணி. கலர் பவுடருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். கலர் எதுவும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். மீடியம் ஸ்பீடில் கொதிக்க வச்சுருக்கேன். லேசாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி தான். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயில் ஊற்றுனதுமே பிரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இனி இதில் ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிடலாம். தீ அதிகமாக இருந்ததுன்னா மேல் பக்கம் சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளாடி வேகாது. அதனால் நிதானமாக மீடியம் ஸ்பீடில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதும் மரிச்சு போட்டுடலாம். இன்னொரு கரண்டியோட உதவியோட மரிச்சு போட்டுக்கோங்க. மேல் பகுதியிலே லேசாக வெந்திருக்கணும். அப்போ தான் மரிச்சு போடும்போது மேல் மாவு ஓடாமல் இருக்கும். நல்ல பொன்னிறமானதும் எடுத்துடலாம். ஒரு ஜல்லி கரண்டியில் எடுத்து இன்னொரு கரண்டியால் எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயை இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 பொரிச்சதுக்கு அப்புறமா ஜீராவில் அதை சேர்த்துடலாம். பாகில் நல்லா மூழ்கும்படியாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு நாளே போதும். ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நீ வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாப்பிடும்போது ஜீராவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாகு, மேலே கொஞ்சமாக நட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழம் ஃப்ளேவரோட ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.